Dear students, good morning to all. நான்-பெயிண்ட் போவோம் அதோட யூசேஜ் ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரும். தமிழில் ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம், அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ரெண்டு தனித்தனி வாக்கியமாக பிரித்து சொல்கிறதுக்கு பதிலாக ஒரே சென்டென்ஸாக சொல்கிறதுக்கு நான்-பெயிண்ட் ஃபார்ம் யூஸ் ஆகும். அது நிறைய யூசேஜ் இருக்குது, அது ஒன்று இது மெயினான யூசேஜ் தான். ஒரு மைக்கெல்லா சரி சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 64-65 பார்த்துக்கோங்க. லெவல் 4 வீடியோஸ் பார்த்துட்டு வரும். கம்ப்ளீட்டாக நான்-பெயிண்ட் ஒர்க் லெவல் 4 பொறுத்த வரைக்கும் நான்-பெயிண்ட் ஒர்க், லெவல் 1 பொறுத்த வரைக்கும் ஃபைனைட் ஒர்க், லெவல் 2 வந்து ஃபைனைட் ஒர்க் நான்-பெயிண்ட் ஒர்க் ரெண்டு கலந்து இருக்கும். சரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 64-65 பார்த்துக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒர்க் புக் அனுப்புகிறோம். அவங்களுக்கு நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் புக் ஒர்க் ஷீட் அனுப்புகிறோம். அதில் ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் த கிராமட்டிக்கல் கான்செப்ட் வெல் பிட்வீன் 8 PM 10 PM ஆஃபீஸ்லேருந்தோ காலேஜ்லேருந்தோ ஸ்கூல்லேருந்தோ டியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்தால் படித்து காட்டுவாங்க. சென்டென்ஸில் கரெக்ஷன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தால் கரெக்ட் பண்ணுறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நம்மள்கிட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது, ஜாயின் பண்ணணுன்ட்டு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்மள்கிட்ட கிளாஸ் படிக்கணும் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆஸ்பயர் தட் மேலே 2 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க. சரி கிளாஸ் போகலாமா? கிட்டத்தட்ட போன கிளாஸில் பார்த்தே மாதிரியே தான் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறதும். போன கிளாஸில் பார்த்தது இன்ட்ரான்சிட்டிவ் ஒர்க், இந்த கிளாஸில் பார்க்குறது டிரான்சிட்டிவ் ஒர்க். அது என்ன சார் டிரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் தான்? லெவல் 2ல் ஆக்டிவ் வாய்ஸ் கன்வர்சேஷன் நடத்திருக்கோம். அல்லது இவ்வளோதாங்க இங்கிலீஷ் கிராமர்னு ஒன்று இருக்கும். லெவல் 1 லெவல் 2 லெவல் 4 மாதிரி இவ்வளோதாங்க இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பேர் சொல்ல போனீங்கன்னா அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் கொடுத்துருப்பேன் வேர்ட்ஸ், கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படிலாம் போட்டு கொடுத்துருப்பேன். டிரான்சிட்டிவ் ஒர்க்னா வர்ப்பை பார்த்து எதை அல்லது யாரை அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் வருது டிரான்சிட்டிவ் ஒர்க். எதை, யாரை, யாருக்கு, யாரிடம். இன்ட்ரான்சிட்டிவ் ஒர்க்னா அங்கே கொடுத்துருக்க வர்ப்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாரிடம்னு கேள்வி கேட்டால் பதில் வராது. அதுதான் இன்ட்ரான்சிட்டிவ் ஒர்க். சரி மறுபடியும் நடத்த வேண்டாம். டவுட் இருந்தால் இவ்வளோதாங்க இங்கிலீஷ் கிராமர்னு ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அதுக்கு வீடியோஸ்லாம் பாருங்கள், சரியா புரியும். அல்லது லெவல் 2ல் ஆக்டிவ் வாய்ஸ் கன்வர்சேஷன் எடுத்திருப்பேன், அதில் பார்த்தாலும் க்ளீனாக புரியும். அல்லது லெவல் 2ல் சென்டென்ஸ் பேட்டர்ன் எடுத்திருப்பேன், அதில் பார்த்தாலும் க்ளீனாக புரியும். சரி இப்போ சாப்டரோட பார்க்கலாம். பயன்படுத்தும் பீயிங் யூஸ்டு, பயன்படுத்திய ஹேவிங் பீயிங் யூஸ்டு. சார் எழுதும் போன சாப்டர் நடத்தினீங்களா சார்? அமரும், வரும், வசிக்கும் அப்படிலாம் வந்ததுன்னா அப்படியே ப்ரெசன்ஸ் பதிலாக ஏஞ்சி போட்டலாமா சார்? அப்படிதான் சார் நீங்கள் போன கிளாஸ் நடத்தினீங்க. வசிக்கும் லிவிங், வசித்த லிவ்டு, அதுவும் ப்ரெசன்டென்ஸ் பாஸ்ட் சப்ஜெக்ட் ஆன்சர் கொடுத்தது. இப்போ இதுவும் அதே தானே சார்? பயன்படுத்தும் ப்ரெசன்ஸோட அர்த்தத்தை கொடுக்கறது, பயன்படுத்திய பாஸ்டன்ஸோட அர்த்தத்தை கொடுக்கறது. எதுக்கு சார் இது ஒரு வீடியோ புதுசா? அப்புறம் வேற என்ன ஒன்று போட்டு வச்சிருக்கீங்களா? பீயிங் யூஸ்டு, ஹேவிங் பீயிங் யூஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னா டவுட் வருது. நியாயம்தான். வசிக்கும் அப்படின்றது வசிக்கிறதுன்ற வர்ப்பு. எதை வசிக்கிறார், யாரை வசிக்கிறார், நம்மளாம் கேள்வி கேட்டால் பதில் வராது. பயன்படுத்துகிறேன்னு பதில் சொன்னீங்கன்னா எதை பயன்படுத்துகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் வரும். புரியுதா? ஸோ வர்ப்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டு பதில் வந்ததுன்னா இந்த மாடல். பதில் வராட்டா போன கிளாஸ் நடத்தினோம் இல்லையா, லிவிங் லிவ்டு, வசிக்கும் வசித்த அந்த மாடல். ஸோ சென்டென்ஸ் எழுதும்போது நீங்கள் யூஸ் பண்ண போகிற வர்ப்பு டிரான்சிட்டிவ் வர்ப்பாக இருந்ததுன்னா எதை அல்லது யாரை, யாருக்கு, யாருன்னு கேள்வி கேட்டு பதில் வர மாதிரியான வர்ப்பாக இருந்ததுன்னா இந்த மாடலே எழுதுங்க சென்டென்ஸ். அப்போதான் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். பதில் வராததாக இருந்ததுன்னா போன மாடல் வசிக்கும் வசித்த அப்புறம் எழுதணும் இல்லையா, அந்த மாடலை எழுதுங்க. சரி இன்ட்ரடக்ஷன் போக நினைக்கிறேன், கிளாஸோட போகலாம். இது நான் பயன்படுத்தும் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்துதல் வர்ப்பு, ரூட் வர்ப்பு. அந்த வர்ப்பை பார்த்து எதை பயன்படுத்துகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் வரும் இல்லையா. அப்போ எதை, யாரை அப்படின்னு கேள்வி கேட்டு பதில் வந்ததுன்னா எதை, யாரை, யாருக்கு, யாரிடம். ஒரு சென்டென்ஸை பேசிவ் வாய்ஸ் ஆக முடியும்னா அங்கே இருக்க வர்ப்பை பார்த்து எதை, யாரை, யாருக்கு, யாருன்னு கேள்வி கேட்டு பதில் வந்தால் தான் பேசிவ் வாய்ஸ் எழுத முடியும். அதுக்கு டிரான்சிட்டிவ் வர்ப்புன்னு பேர். பயன்படுத்தும், எதை பயன்படுத்துகிறாய், ஏதோ ஒன்று சொல்லுவோம் நம்ம, இதை பயன்படுத்துகிற அதை பயன்படுத்துகிறேன். ஸோ பதில் வருது. அப்போது
ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம்னா பயன்படுத்தப்படும்னு அர்த்தம். பயன்படுத்திய, இது நான் பயன்படுத்திய சைக்கிள் அப்படின்னா இந்த சைக்கிள் என்னால் இது என்னால் பயன்படுத்தப்பட்ட சைக்கிள். பயன்படுத்துதல் பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்விக்கிட்டா பதில் வரும் இல்லையா? அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை இந்த மாதிரியான பேசிவ் ஃபார்ம்ல எழுத முடியும் நான் மேம்படுத்தல. சரி, எப்படின்னு பார்க்கலாம். இது நான் பயன்படுத்தும் சொல்லகராதி. இது நான் பயன்படுத்தும் சொல்லகராதி. இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி அப்படின்னு இது என்ன அர்த்தம்? இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி அப்படின்னு அர்த்தம். அப்போ திஸ் இஸ் த டிக்ஷனரி பீயிங் யூஸ்டு பை மீ. இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி. நான் தானே சார் வந்திருக்கு, அது ஏன் சார் என்னால் மாத்திக்கிங்க அப்படின்னு ரெண்டு தனித்தனி வாக்கியமா சொன்னீங்கன்னா கஷ்டமே இல்லை. திஸ் இஸ் அ டிக்ஷனரி, ஐ யூஸ் திஸ். இது ஒரு சொல்லகராதி, நான் அதை பயன்படுத்துகிறேன். அப்போ ஐதான் சப்ஜெக்டா வந்துருக்கு. ஆனா நான் மெயின் எப்போ யூஸ் பண்றோம்? சிம்பிள் சென்டென்ஸா எழுதும் போது யூஸ் பண்றோம். அப்போ இது ஒரு சொல்லகராதி, இதை நான் பயன்படுத்துகிறேன். ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து ஒரே வாக்கியமா சொல்லுங்க. இது என்ன? இது தமிழ்ல இது நான் பயன்படுத்தும் சொல்லகராதின்னு சொல்லிடுறோம். ஆனா இங்கிலீஷ்ல நான் பயன்படுத்தும் சொல்லகராதின்னு எழுத முடியாது. இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி. நம்பர் போட்டுருக்க பாருங்க. பயன்படுத்தப்படும் ஒன்று நம்பர் போட்டுருங்கன்னா நேர ஒன்று போட்டுருக்க பாருங்க. இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி. திஸ் இஸ் த டிக்ஷனரி பீயிங் யூஸ்டு பை மீ. அப்படிதான் எழுத முடியும். சரி, பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்கலாம். இது நான் பயன்படுத்திய சொல்லகராதி. ரெண்டு தந்திரி வாக்கியமா சொல்லுங்க. திஸ் இஸ் த டிக்ஷனரி, ஐ யூஸ்ட் இட். இது ஒரு டிக்ஷனரி, நான் இதை பயன்படுத்தினேன். எப்போ முன்னாடி பயன்படுத்தினேன். அப்போ இது நான் ரெண்டு வாக்கியத்தை சேர்த்து சொல்லுங்க தமிழ்ல. இது ஒரு சொல்லகராதி, நான் இதை பயன்படுத்தினேன். இது நான் பயன்படுத்திய சொல்லகராதி. அப்படின்னு அர்த்தம் இது என்னால் பயன்படுத்தப்பட்ட சொல்லகராதி. இங்கிலீஷ் எழுதுனா அப்படிதான் எழுத முடியும். திஸ் இஸ் த டிக்ஷனரி. ப்ரெசன்ட் டென்ஸ்ல அர்த்தம் வரணும்னா பீயிங் போட்டு V3. பாஸ்ட் டென்ஸ் அர்த்தம் பேசிவ் வாய்ஸ்ல வருது. நல்ல கவனிங்க, ரெண்டுமே பேசிவ் வாய்ஸ்ல வர அர்த்தம் தான். ரெண்டுமே நான் மெயின் வெர்ப், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். ரெண்டுமே சென்டென்ஸ்ல அட்ஜெக்டிவ் வேலையை செய்யறது. இந்த சென்டென்ஸ்ல ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளா வந்து டிக்ஷனரின்ற நவுன் பத்தி சொல்றது. இந்த சென்டென்ஸ்ல பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிளா வந்து அதே டிக்ஷனரின்ற நவுன் பத்தி சொல்றது. புரியுதா? இது நான் பயன்படுத்திய சொல்லகராதி. அப்படின்னு அர்த்தம் இது என்னால் பயன்படுத்தப்பட்ட சொல்லகராதி. திஸ் இஸ் a dictionary having been used by me. புரியுதா? ஸோ புக்கில் இருக்க சென்டென்ஸ்லாம் எழுதுங்க. எழுத உங்களுக்கே புரியும். Even after writing the sentences or going through the sentences or even after watching the video, you are unable to understand the concept அப்படின்னா எப்படி கிளாஸ் இதில் ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா? ஃபோன் பண்ணி கேளுங்க. Let me explain with some more examples. சரி, வீடியோ 10 மினிட்ஸ் மேலே இருந்தால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். என்ன சார் கிளாஸ் தான் போர் அடிக்கிறீங்க அப்படின்னா இங்கேயும் போர் அடிக்கிறீங்களேன்றாங்க. எப்படி இதோட கம்மியாக அப்படின்னு ஒரு கான்செப்ட் கிராமர் கான்செப்ட் சொல்றது. புரியுதா? சரி, எல்லாம் சொல்லியாச்சா? போருமா? வசிக்கும், வசித்த போன கிளாஸ்ல பார்த்தோம். வசித்தல்ன்றது இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். இப்போ வசிக்கும் லிவிங் போன கிளாஸ்ல பார்த்து பத்தி சொல்லிட்டு இருக்கேன். வசிக்கும் லிவிங், வசித்த லிவ்டு. அந்த லிவ்டுன்றது V3, லிவ்ன்ற ஒரு போட V3 பாஸ் பார்ட்டிசிபிள். அது ரெண்டுமே அட்ஜெக்டிவ் வேலை செஞ்சது. ஏன் வசிக்கும்க்கு லிவிங் போட்டோம், வசித்தக்கு லிவ்டு போட்டோம்னா வசித்தல்ன்ற வெர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப். அதை பார்த்து எதை வசிக்கிறார், யாரை வசிக்கிறான்னு கேள்வி கேட்க முடியாது. இந்த சாப்டர்ல பயன்படுத்தும், பயன்படுத்திய, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், பர்ஃபெக்ட் பார்ட்டிசிபிள். அப்ப இது எப்படி வரும்? பயன்படுத்துறது அந்த வெர்பை பார்த்து, பயன்படுத்துதுன்ற வெர்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேள்வி கேட்டால் பதில் வரும். அப்போ அதனால பேசிவ் வாய்ஸ் தான் எழுத முடியும். நம்ம தமிழ்ல இது நான் பயன்படுத்தும் சொல்லகராதின்னு சொல்லிடுறோம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி சொல்ல முடியாது. இது என்னால் பயன்படுத்தப்படும் சொல்லகராதி. திஸ் இஸ் த டிக்ஷனரி பீயிங் யூஸ்டு பை மீ. இது நான் பயன்படுத்திய சொல்லகராதி. அதாவது இது என்னால் பயன்படுத்தப்பட்ட சொல்லகராதி. 1 2 நம்பர் போட்டுருங்க பாருங்க. பயன்படுத்தும் 1, பயன்படுத்தப்பட்ட 2 எழுதிருக்க பாருங்க. This is the dictionary having been used by me. புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? நான் சொல்லியாச்சா? பேஜ் நம்பர் 64 65
நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேஜ் நம்பர் 646 பார்த்துக்கோங்க. ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டு ஆஸ் யூஷுவல் பிட்வீன் 8 pm and 10 pm படிச்சு காட்டுங்க. நம்மகிட்ட கிளாஸ் யாருன்னு நினைக்கிறாங்க, வேற 2 ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. சரி, நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாமா? ஏதோ மறக்கலையே சொல்றதுக்கு. ரைட், குட் நைட்.